சூரியன் சுட்டரிக்கிற பாலைவனத்துல 3.5 வருஷம் அடிமை வாழ்வு. தண்ணி கிடையாது, மாத்து துணி கிடையாது, குளிச்சது கிடையாது, முடி வெட்டினது கிடையாது, தன்னுடைய துயரத்தையும் இன்பத்தையும் பகிர்ந்துக்கிட்டு ஆள் கூட கிடையாது. 700 ஆட்டோட 3.5 வருஷம் அடிமை வாழ்வை வந்திருக்காரு கேரளாவினுடைய நஜீப். இந்த மாதிரி அதாவது ஒரு உச்சகட்ட ஒரு நிலை 3.5 வருஷமா அடிமை வாழ்வை வாழ்ந்திருக்கிற பட்சத்துல காம உணர்வு ஏற்பட்டு ஆட்டோட செக்ஸ் வச்சிருக்கிறாரு. ஒரு மாரத்தான் கூட ஒரு குறிப்பிட்ட நேரத்துல முடிஞ்சிருங்க. ஆனா இவர் அந்த சுட்டரிக்கிற பாலைவனத்திலிருந்து தப்பிச்ச நேரம் மிக நீண்ட நேரம், அதாவது 10 நாட்களுக்கு மேல அவர் அந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். தன்னுடைய முகத்தையே அவர் கண்ணாடியில பார்த்தது இல்லையா. அங்க வந்த நாளையே இவர் அடிமை வாழ்வுதான் வாழ போறாருன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் ஒரு சாமானிய மனிதனுக்கு தோன்றக்கூடிய எண்ணமான தற்கொலை, அந்த எண்ணம் தோன்றாமல் இங்கிருந்து எப்படியாச்சும் தப்பிச்சிடணும், கடவுள் மேல முழு நம்பிக்கையை வச்சு என்னைக்காவது ஒரு நாள் 8 மாத கர்ப்பிணி மனைவியான தன்னுடைய மனைவி ஒரு பிள்ளையை பெற்றெடுத்திருப்பால், அந்த பிள்ளையை நான் ஒரு நாள் காணுவேன் என்ற எண்ணத்தோடு முழு நம்பிக்கையோடு கடவுள் மேல அல்லாஹ் மேல பாரத்தை போட்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்த ஒரு முழு வரலாறு தொகுப்பு தான். ஏன் இதை வாழ்வியல் அறிஞர்கள் இந்த நாவலும் இந்த திரைப்படத்தையும் பார்த்தே ஆக வேண்டும்? ஆட்டு ஜீவிதம் சொல்லிட்டு ஒரு நாவல், அந்த நாவலாகவும் இவருடைய நஜீப்பினுடைய உண்மை வாழ்க்கை வரலாறும் வெளிவந்திருக்கிறது, இன்று திரைப்படமாகவும் வெளிவந்திருக்கிறது. சோ இதை ஏன் வாழ்வியல் அறிஞர்கள் இதை பார்த்தே ஆக வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்றால், மக்களுடைய ஆழமான மனதில் இந்த ஒரு தப்பிப்பு, அதாவது இவருடைய கடினமான சூழ்நிலை, எந்த சூழ்நிலையில் இவர் மீண்டெழுந்து வந்திருக்கிறார், இதை எல்லா மனிதர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில். அதாவது ஏன் கேட்டீங்கன்னா, ஒரு கை கால் இல்லாத நபர், கை கால் உடையவர் தன்னுடைய சிறிய சோகத்தை தாங்க முடியாமல் தற்கொலை என்ற எண்ணத்துக்கு செல்கிறார். ஆனா கை கால் இல்லாதவன் எப்படியோ வாழ்ந்து ஒரு சாதனை புரிந்து அவனும் இந்த மண்மேல் வாழ்கின்றான். அவனை பார்த்து நீயும் வாழ்ந்து கொள், மூவ் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்வியல் அறிஞர்கள் சொல்றாங்க. அப்ப நஜீப்போட வாழ்க்கை வரலாற்றை ஒப்பிடும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு தூசுதான், அதை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு நாவலும் சரி திரைப்படமும் எடுத்திருக்கிறாங்க. சோ அதனுடைய முழு வரலாறு, அதாவது அந்த நஜீப்பினுடைய வாழ்க்கை வரலாறு என்னதான் நடந்துச்சு, இவ்வளவு பெருசா பேசுறீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? யார் இந்த நஜீப்? கேரளாவுல ஆலப்புழால ஆரட்டுப்புழா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்துல கணவன் மனைவி சந்தோஷமா வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. மிகவும் சந்தோஷமான ஒரு குடும்பம் தான். இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் இருந்திருக்கு. எல்லா சாமானிய மனிதனை போல இவருக்கும் ஒரு வாழ்க்கையில பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு முன்னிலைக்கு சென்று கௌரவமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ளேயும் இருந்திருக்கு. சரி, அப்படிதாங்க தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து இருக்கிறாரு. ஆத்துல மணல் அள்ளி வண்டியில போடுற ஒரு வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறாரு தொடக்கத்துல. அவங்களுடைய மனைவி ஒரு 8 மாத கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறாங்க. அந்த சமயத்துல தன்னுடைய நண்பன் மூலமாக ஒரு அழைப்பு வருது செல்போன்ல. அப்படி வரும்போது அவர் என்ன சொல்றாரு, அந்த நண்பர் என்ன சொல்றாருன்னா, மச்சான் இந்த மாதிரி விசா வந்திருக்கு கல்ஃப் கண்ட்ரிக்கு போறதுக்கு, நீ போறதுன்னு தான் சொல்லல, உன்னுடைய சர்க்கிள்ல உன்னுடைய குடும்பத்தார் யாராவது, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போறதா இருந்தா சொல்லு, அவங்களுக்கு நாம இந்த விசாவை கொடுக்கலாம், 25,000 ரூபாய் கட்டினாங்கன்னா நான் அவங்க அந்த நாட்டுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாட்டுல ஒரு முகவரும் இருந்திருக்கிறாரு, அதுக்கேற்ற ஒரு முகவர். தன்னுடைய அந்த நஜீப்புக்கு என்ன தோணிருக்குன்னா, இதையே நாமளே போகக்கூடாது, நமக்கு தான் மிகப்பெரிய ஒரு கஷ்டம் இருக்கே, தன்னுடைய மனைவி கிட்ட இந்த மாதிரி நமக்கு கடன் அதிகமா இருக்கு, நம்மளுடைய பிள்ளைக்கு அதாவது சந்ததிக்கு நாம எதனா சேர்க்கணும், கூட ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு ரூம் இந்த வீட்டுல கட்டணும். சரி, ஓகே, இதை நான் இந்த கல்ஃப் கண்ட்ரிக்கு போனோம்னா மிக உயர்ந்த இடத்திற்கு சென்று நாமும் சமுதாயத்துல ஒரு முன்னேற்ற நிலையை அடைவோம், எல்லாருக்கிட்டையும் நமக்கு ஒரு கௌரவமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாமானிய மனிதன் எண்ணுகின்ற ஒரு எண்ணம் தான் இது. ஸோ அந்த வகையில அவரும் அவங்களுடைய மனைவி கிட்ட சொல்லி 25,000 ரூபாய் ரெடி பண்றாங்க. எப்படின்னா, நகையெல்லாம் வச்சு அடகு வச்சு, அதுக்கப்புறமா வீட்டையும் அடமானம் போட்டு இப்படிலாம் 25,000 ரூபாய் ரெடி பண்ணிட்டு தன்னுடைய நண்பருக்கு கால் பண்ணி, ஓகே நானே போறேன்டா மச்சான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ என்ன அனுப்பி விடு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கேரளாவில் இருக்கிற ஏர்போர்ட்டு கிளம்புற பட்சத்துல அங்க இன்னொரு நபர், அதாவது இன்னொரு தாய் என்ன சொல்றாங்கன்னா, ஹமீத்னு ஒரு பையன், 20 வயசு தான் இருக்கும் கிட்டத்தட்ட. 1991 நடக்கிற விஷயம் இது. அப்படி நடக்கிற பட்சத்துல என்ன சொல்றது, அமித் அம்மா இவங்க கிட்ட சொல்றாங்க, இது வரைக்கும் என்னோட பையன் யார் கூடவும் வெளியில போனதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் உங்க கூட தான் வெளியில வராரு, நீங்க தான் இவரை பாதுகாப்பா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பட்சத்துல ஓகேமா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சேம் விசா சேம் கம்பெனி போல ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கு தான் போறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா சொல்றாங்க, கல்ஃப் கண்ட்ரில ஆல்ரெடி எங்க வீட்டுக்காரர் இருந்திருக்கிறாரு,
அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அந்த வகையில வந்து 2 பேரும் ஒரே கம்பெனி, ஓகே நமக்கு ஒரு துணை இருக்கு, இவனோட போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நஜீப்பும் ஒரு எண்ணத்துல 5வது தான் படித்து இருக்கிறாரு. அவர் அதிகமா கூட படிக்கல, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்னு சொல்லிட்டு தான் அங்கிருந்து போறாரு. சரி, அப்படி போற பட்சத்துல கேரளாவிலிருந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு பம்பாய்க்கு போயிட்டு அங்கிருந்து தான் வந்து கல்ஃப் கண்ட்ரிக்கு போக முடியும். சவுதி அரேபியாவுக்கு போறாங்க. அங்க ரியாத்ல தான் போயிட்டு ஒர்க் அப்படிதான் இருந்தது தொடக்கத்துல. இப்போ வந்து பம்பாய்க்கு போறாங்க. அங்க போன உடனே ஓகே, அங்கிருந்து அங்க சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு ஓகே இங்கிருந்து வந்து நம்ம கல்ஃப் கண்ட்ரிக்கு போகலாம்னு சொல்லிட்டு கல்ஃப் கண்ட்ரிக்கு போறாங்க. அப்படி போகிற பட்சத்துல அரை மணி நேரம் வந்து டிலே ஆகி போகுது இந்த ஃபிளைட். நஜீப்க்கு என்ன ஒரு பையனா, அரை மணி நேரம் லேட் ஆகி போச்சு, ஒருவேளை வர வேண்டியவன் வரல போல அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போறவரு வந்து போயிடுவாரோ அப்படின்ற ஒரு பயம் வந்து நஜீப்க்கு உள்ள இருந்துகிட்டே இருக்கு. அவர் வந்து இறங்கிடுறாரு, ஹமீதும் கூட இருக்கிறாரு. நஜீப்க்கு வந்து ஒரு கனவு, அதாவது என்னன்னா வெளிநாட்டுக்கு வேலை செல்றவங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அவங்க அங்க என்ன சந்திக்கிறாங்கன்னே தெரியாது, அது கஷ்டமா இஷ்டமா அப்படின்றதெல்லாம் தெரியாது. இன்பத்தை அனுபவித்தாலும் சரி, துன்பத்தை அனுபவித்தாலும் சரி, அது இன்பமாகவே சொல்வதுதான் எல்லாரோட வழக்கமும். ஸோ அப்படிதான் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. நான் ஏசி கார்ல போவேன், அந்த இடத்துல ஏசி போட்டிருக்கோம், நான் வேலை செய்யற இடத்துல ஒரே ஒரு 2 மணி நேரம் தான் வேலை செய்வேன், எனக்கு இவ்வளோ பேர் மரியாதை கொடுப்பாங்க, அவ்வளோ பேர் மரியாதை கொடுப்பாங்க, நான் சாப்பிட்றது எல்லாமே அதாவது என்ன சொல்றது கறி இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன்ஸ்ல எல்லாருமே சொல்லி நஜீப்னுடைய மண்டையில வந்துட்டு அந்த ஒரு கனவு உலகத்தை காட்டுறாங்க. அப்படி காட்டுற பட்சத்துல இவரும் ஃபிளைட்ல வரும்போது நமக்கும் ஒரு நம்மளும் வந்து பெரிய ஆளாக்கி வீட்டெல்லாம் கட்டிட்டு நம்மளோட பையனெல்லாம் நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி ஒரு வகையில கொண்டு வந்துடலாம், குடும்பத்தை ஒரு கௌரவமான நிலைக்கு கொண்டு வந்துடலாம், பொருளாதாரத்தை மீட்டு எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நஜீப் அந்த இடத்துல இருந்து ஃபிளைட்ல வந்துகிட்டே இருக்காரு. இறங்கி நிக்கிறாரு. எல்லாரும் கூட்டிட்டு போக, அதாவது நிறைய பேர் வேலை வாய்ப்புக்காக துபாய்க்கு போவாங்க, அதாவது அந்த சவுதி அரேபியாவுக்கு போயிருப்பாங்க. அப்படி போகிற பட்சத்துல அங்க வந்து டாக்ஸி வந்து நிக்குது, ஏசி போட்ட காரு அத்தனையும் நிறைய வந்து நிக்குது. ஆனா நஜீப்க்கு என்ன தோணுதுன்னா, நமக்கு இந்த மாதிரி கார்லாம் வராது போல, புலேரா மாதிரி வண்டி தான் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா நின்றுட்டு இருக்காங்க அமீதும் நஜீப்பும். அப்படி நிக்கிற பட்சத்துல உடனே வந்து ஒரு புலேரா வந்து சொன்ன மாதிரி வந்து நிக்குது. இதுதான் நமக்கு ஏத்த வண்டி போல அப்படின்னு சொல்லிட்டு நஜீப்பும் ஒரு பக்கமா நின்றுட்டே இருக்காரு அமைதியா. அப்படி நிக்கிற பட்சத்துல உடனே வந்து அந்த டிரைவர் வந்துட்டு இறங்கி வந்து, நீங்க அப்துல்லாவா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே ஹமீதும் நஜீப்பும் ஒருத்தரை பார்த்துட்டு இல்ல நாங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா உள்ளெல்லாம் போயிட்டு தடவிட்டு நேரா வந்து உங்களோட பாஸ்போர்ட் விசா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவர் தொழிலாளியா ஒரு விசால வந்திருக்கிறாரு. அப்படி பாக்குறப்போ ஓ நீங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏத்திட்டு போறாங்க. அப்படி போகிற பட்சத்துல முன்னாடி போயிட்டு நஜீப் ஏறலாம் ட்ரை பண்றாரு, டிரைவர் கூட உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய மொழி புரிய போறதில்ல, எப்படியா இருந்தாலும் நஜீப்க்கு தெரிய போறதில்ல. இவர் மலையாளி, அவர் வந்து அரேபியன் கண்ட்ரி. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்க வந்து எதுவும் பேசிக்க கூட முடியாது. முன்னாடி உட்காரலான்னு போனவொடனே கோவமா முகத்தை வச்சு பாக்குறாரு. உடனே வந்து நஜீப்க்கு என்ன தோணுதுன்னா, இவர் கோவத்துல இருக்கிறாருன்னு சொல்லிட்டு பின்னாடி பக்கமா ஓப்பன் விண்டோல இருக்கும். ஸோ ஓப்பன் விண்டோன்னு சொல்ல முடியாது, ஓப்பனாவே இருக்கும். ஸோ அந்த ட்ரக்ல அப்படி ஏறிக்கிற ஹமீதும் நஜீப்பும் ஏறிக்கிறாங்க. அதுவும் ஒரு நல்ல வகையில தான் இருந்தது. ஏன்னா சுத்தி முத்தி பாக்குறாரு, நம்மளுடைய நாடு டிஃப்ரெண்டான நாடு, இந்த நாட்டுல எல்லாமே வித்தியாசமா இருக்குமே, சொல்ற பார்வையெல்லாம் இங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி பாக்குறாரு. எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பாக்குறாரு. அதுக்கப்புறமா நிறைய ஒரு வித்தியாசமா பாக்குறாரு. ஏர்போர்ட்ல இருந்து மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பாக்குறாரு. தொடர்ந்து போகையில என்ன சொல்றது, கொஞ்சம் நேரம் போகையில பாலைவனம் வந்துருச்சு. ஓகே, இதை தாண்டி இது மிகப்பெரிய ஒரு நகரத்துக்கு நம்மளை கூட்டு போவார் போல அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அருமையா உட்காந்துட்டு ஜாலியா பார்த்துட்டு வந்துட்டே இருக்காரு. இடையில வந்துட்டு நஜீப்க்கு ஒரு கோவம் வந்திருக்கு. என்னடா நம்ம ஏதோ ஒரு கண்ட்ரில இருந்து இங்க வந்திருக்கிறோம், நம்மள வந்துட்டு சாப்பிட்டீங்களா, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு டிராவல், கொஞ்ச நேரம் உறங்குறீங்களா, எங்க தங்க போறீங்க, எதனா ஒண்ணு கேட்பாங்களான்னு பார்த்தா எதுவுமே கேட்காம கோவத்தோட நம்மளோட முகத்தை பாக்குறாங்க. நம்ம எங்கேயோ இருந்து ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு கடந்து வந்திருக்கிறோம் இவ்வளவு டிராவல்ல, ஆனா நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை கூட கேட்கலையே இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபம் இருந்துட்டே இருக்கு. போக போக இருட்டாகுது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் அந்த ஜீப்ல வந்து பயணிச்சுட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த 6 மணி நேரமா ஒரே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கூட கிடையாது. வெட்ட வெளிச்சல பாலைவனமா இருக்கு. சுட்டெரிக்கிற சூரியன் வந்து பகல்ல தெரியாத ஒரு நேரம், கொஞ்ச நேரம் தான் பயணிச்சிருக்கிறாங்க. 4 மணில இருந்து அந்த மாதிரி பயணிச்சிருக்காங்க. மிச்ச நேரம்லாம் இரவு நேரத்துல தான் பயணிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பயணிக்கும் போது இவருக்கு பெருசா எந்த ஒரு தாட்டும் வரல. இப்படி வராத பட்சத்துல என்ன நடந்திருக்குன்னா, ஓகே நம்மள வந்துட்டு என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு ரொம்ப நேரமா கடந்து போயிட்டு ஒரு இடத்துல ஒரு குடிலாம் நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னா குடிசை, ஒரு குடிசையாண்ட நிறுத்துறாரு. ஹமீதுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேற ஒரு குடிசை. அங்க போற உடனே இங்க இறக்குற நஜீப்பை வந்து அந்த இடத்துல இறக்கிட்டு ஓகே உங்களுக்கு இதுதான் இடம்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் சொல்லிட்டு விட்டுட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு. அங்க போனா ஒரு ரொம்ப நாள்
கிட்டத்தட்ட 10 வருடமாக தன்னுடைய உடம்பையே கழுவாத ஒரு உருவம், மேல ஒரே துணி. அந்த ஆடை எப்படி இருக்குன்னா அழுக்கு படிஞ்சு 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 10 லேயர் கூடி வெயிட்டேஜ் போட்ட மாதிரி இருக்கு அந்த ஆடை. அந்த ஒரு அழுக்கான ஆடை, கூடவே ஒரு கொட்டகை, லைட்டா ஒரு ஆட்டோட சத்தம், நடுவுல குடில். இப்படிதாங்க அந்த இடத்துல அவர் இறங்கணும்னே ஒரு சூழ்நிலை. இதுக்காக தான் நான் சொன்னேன், இறங்கணும்னே அவருக்கு அடிமை வாழ்வு என்ற எண்ணம் தோன்றிவிட்டது. அதற்கு பிறகும் தற்கொலை என்ற எண்ணம் வராமல் அங்கிருந்து பொறுமை காத்து ஒவ்வொரு அடியும் எடுத்து வைத்து பொறுத்து கொண்டு அங்கிருந்து மீண்டு வந்திருக்கிறாரு. அங்க இறங்கின உடனே அந்த அழுக்கு மனிதனை பார்த்தாரு. ஹர்பாப் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா காவலாளின்னு அர்த்தம். அங்க ஒரு முதலாளி, அதாவது என்ன சொல்றது, நஜீப்னுடைய இப்போ ஒரு என்ன முதலாளின்னு வச்சுப்போம். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு வேலையாள், ஒரே ஒரு ஆள் இருக்கிறாரு, அவரும் ஒரு வேலையாள் தான். ஸோ இப்படி 2 பேரும் வந்து இந்த இடத்துல சேர்த்துட்டாங்க. அங்க ஹமீதையும் இங்க நஜீப்பையும் சேர்த்துட்டாங்க. இங்க 2 பேரும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ இவருடைய ஹிஸ்டரி எல்லாம் தெரியணும்ல, அந்த முதலாளி யாருன்றது தெரியணும்ல. அந்த முதலாளி வேற யாரும் இல்லை, ஆட்டை வளர்த்து டெய்லி வந்து அந்த ஆட்டோட பாலை குடிச்சு அந்த முதலாளியும் சரி, அங்க வேலை செய்யக்கூடிய இன்னொரு நபர், அவர் 10 வருஷமா குளிக்கல, தன்னுடைய மாத்து துணி கூட கிடையாது, கூபூஸ்ன்னு சொல்ற சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்டு இருக்காரு. அரிசியை கண்ணுல பார்த்ததே கிடையாதான் 10 வருடமா. ஆனா குளிச்சது கூட கிடையாதான், முகத்தை கூட கழுவுனது கிடையாதான். புழு ஏறி, அதாவது ஒரு ஒரு விஷயத்து மேல அழுக்கு சேர 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 அந்த குப்பையில வந்து நுண்ணுயிரிகள், பாக்டீரியாக்கள்லாம் வளரும். அந்த மாதிரி அவரோட முடியெல்லாம் ஜட பின்னி ஒரு மாதிரி பூச்சிகள்லாம் வந்து உலாத்திட்டு இருக்கான் அவருடைய முகத்துல. ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு நபரை பார்த்த உடனே இந்த இடத்துலதான் நாம வேலை செய்ய போறோமான்ற ஒரு எண்ணம் வந்து நஜீப்க்கு வருது. அந்த முதலாளி எடுப்புலயே பெல்ட் எடுத்து சுரில்னு அடிக்கிறாரு. அப்படி அடிக்கிற பட்சத்துல நஜீப்க்கு என்ன பண்றதுனே ஒண்ணுமே புரியல. ஒரு பக்கம் அந்த அழுக்கு பிடிச்ச நபர் இருப்பார்ல, அவர் கூட சேர்ந்துதான் உறங்கணும். இந்த உறங்குறதுன்றதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆட்டுக்கு கூட கொட்டகை கட்டி அதில் உள்ள உறங்க வைக்கிறாங்க, தண்ணீரை தனியா செப்பரேட்டா வைக்கிறாங்க, தீவனத்தை வைக்கிறாங்க, புல்ல வைக்கிறாங்க, வைக்கோலை வைக்கிறாங்க, ஒட்டகத்தை மேய்க்கணும், ஆட்டை மேய்க்கணும், இதுதான் வேலை. ஆனா நீ தண்ணீரையும் குளிக்க கூடாது. ஆனா தண்ணீரை குடிக்கலாம், அளவுக்கு அதிகமா குடிக்க கூடாது. கல்ஃப் கண்ட்ரினா பெட்ரோல் டீசல் அதிகமா வரும், ஆனா தண்ணி அதிகமா வராது. நம்ம நாட்டுல தண்ணி கிடைக்கிற மாதிரி அவங்க நாட்டுல பெட்ரோல் டீசல் தான் கிடைக்கும். இங்க நமக்கு எப்படி பெட்ரோல் டீசலோ அது மாதிரி அவங்களுக்கு தண்ணி ஒரு அரிதான ஒரு விஷயம் தான் அந்த விஷயம். ஸோ வாரத்துக்கு ஒரு முறை வந்து டேங்கர் லாரியில வந்துட்டு தண்ணி வரும், வைக்கோல் வரும், புல் வரும், ஆட்டை ஏற்றிட்டு போற ஒரு வண்டி வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் அங்க தொடர்ந்து வந்து நடந்துட்டே இருக்கு. ஆனா இந்த வண்டிகள் வரும்போதெல்லாம் அந்த அடிமை தப்பிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நஜீப்க்கு ஒரு எண்ணம் தோணுது. ஆனா உண்மை சொல்ல போனா அந்த வண்டிகள் வரும்போது அந்த முதலாளி சொல்லக்கூடிய அர்பாப் அவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த ஒரு அடிமை ஒருத்தர் ஆல்ரெடி இருக்காருல, அவர் வந்துட்டு ஆடினுடைய மேய்ச்சலுக்காக தொழுவா அனுப்பிடுவாராம். இவங்க போன அப்புறம் தான் அவரை கூட்டிட்டு வருவாராம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவர் ரொம்ப தக்க வச்சுட்டு இருக்கிறாரு. கூடவே ஒரு பைனோகுலரும் வச்சிருக்கிறாரு. யாரு? அர்பாப், அந்த முதலாளி. எதுக்குன்னு பார்த்தா, நீ எவ்வளவு தூரம் தான் என்னை விட்டு தப்பிச்சு ஓடினாலும் நான் இந்த பைனோகுலர் மூலயமா உன்னை பார்த்து ஜீப்ல வந்து புடிச்சிட்டு வந்து மறுபடியும் இந்த இடத்துல உன்னை பெல்ட்டால அடிச்சு உட்கார வச்சு இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் தான் அந்த பைனோகுலரோட மீனிங். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் அவர் வந்து காலப்போக்கில் பண்ணி காட்டிருக்காரு. என்னன்னா, புறா பைனோகுலர்ல பார்த்து உடனே ஷூட், அதாவது என்ன சொல்ற, துப்பாக்கி எடுத்து சுட்டுருக்காரு. அந்த பறவை எவ்வளவு தூரம் தான், அதுக்கு மீனிங் என்னன்னா அது நஜீப்பே புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருடைய அந்த நாவல்ல எழுதி வச்சிருக்காங்க, அந்த புறாவை எவ்வளவு தொலைவு தான் போனாலும் சரி, இந்த பைனோகுலர்ல பார்த்து உன்னை ஷூட் பண்ணி எடுத்து வந்து இங்க வச்சுப்பான் அப்படின்னு சொல்றதுதான் அந்த பாணி. அந்த வகையிலே தான் நஜீப்பினுடைய அடிமை வாழ்வும் இருந்திருக்கு. அவரால் தப்பிச்சும் போக முடியாது. அங்கிருந்து தண்ணியும் கிடையாது, சாப்பாடும் கிடையாது. அரிசியை வந்து இவர் இருந்த 3.5 வருஷமா பார்த்தது கூட கிடையாதுங்க. ஸோ இந்த மாதிரி இன்னொரு அடிமையோடு தனக்கு ஒரு கொலிக் இருக்கால, தன்னுடைய வேலை. ஆனா அந்த கொலிகும் வந்து ஒரு பக்கம் வந்து திடீர்னு ஒரு நாள் காணாம போயிடுறாரு. அப்படி என்னதான் ஆச்சு? அதை பத்தின ஒரு பெரிய ஒரு உடன்பாடு கூட அந்த அர்பாப், அந்த முதலாளிக்கு, ஏன்னா இவன் தப்பிச்சு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நஜீப்புக்கு ஒரு எண்ணம். ஆனாலும் இவர் கண்டுக்கவே மாட்டாரு. ஒருவேளை நாமளும் தப்பிச்சிடலாமோ அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா முடியல. ஒரு பக்கம் அவருடைய முகத்துல எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, என்ன இவன் தப்பிச்சு போயிட்டானான்ற ஒரு எண்ணம் கூட இல்லை, சாதாரணமா கடந்து போறாரு. இப்போ அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, அந்த ஒரு என்ன சொல்ற, அழுக்கு நிறைந்த ஒரு மனிதர் கூட இருந்தார்ல நஜீப் கூட, அவர் வந்து ஒவ்வொரு நாளும் இவருக்கு வந்து வேலையை வந்து சின்ன சின்னதா கத்து கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா ஆட்டை கூட மேய்க்க தெரியாதுங்க, எத்தனை ஆடு இருக்குதுன்னு கூட தெரியாதுங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நஜீப் எங்க இருந்தோ மணல் அள்ளி போட்டிருந்தாரு ஆத்துல.
அவர் அங்கேயே வாழ்ந்திருந்தா கூட, குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்திருக்கிறான், கடன்ல வாழ்ந்திருந்தா கூட. ஆனா இங்க வந்து ஆட்டை கூட என்ன தெரியாது. சிதறி போற ஆட்டெல்லாம் ஒன்னா கூட்டி ஒரு கொட்டகைக்கு கொண்டு வர்றதுதான் ஒரு வேலை. அவருடைய வேலை என்னன்னா, ஆட்டை வந்து மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போனோமா. பாலைவனத்துல ஏதுரா புல்லுன்னு கேக்குறீங்களா? மேய்ச்சலுக்காக அல்ல, அதற்கான தீவனமும் புல்லும் வைக்கோலும் தண்ணியும் தேவையான இடத்திற்கே வந்து கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க. அதுக்கு மேல பிரச்சனை இல்லை. ஆனா ஆடு ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, அதுக்கு நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு அடிமைகளை தேர்ந்தெடுத்து அந்த நஜீப்னுடைய முதலாளி வந்து நஜீப்பை வந்து, நீ வந்து மேய்ச்சலுக்கு ஒரு 25 கிலோமீட்டர் வந்து கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கொட்டைகளும் 25 கிலோமீட்டர் சொல்லக்கூடாது, ஏதோ குறிப்பிட்ட அளவுக்கு கூட கூட்டிட்டு போகலாம். இப்போ ஒரு கொட்டகை மாற்றி மாற்றி ஒரு கொட்டகை, மொத்தம் 700 ஆடுகள். அந்த 700 ஆடுகளையும் பாதுகாக்க வேண்டியது இந்த நஜீப்னுடைய வேலைதான். காரணம் என்னவென்றால், உடன் இருந்த அந்த ஒரு அழுக்கு நிறைந்த நபர் வந்து காணாம போயிட்டாரு. அது வந்து காணாம போனதுனால இனி நஜீப்க்கு மட்டும்தான் இந்த இடத்துல வேலைன்ற ஒரு எண்ணம் வந்து ஊறி போச்சு. இவர் வந்து ஓட்டிட்டு போறாரு ஆட்டெல்லாம். அப்படி ஓட்டிட்டு போற பட்சத்துல அந்த இடத்துல சுத்தி முத்தி அது ஒரு குறிப்பிட்ட தூரத்துல அதை நல்லா மேய்ச்சி கூட்டிட்டு வருவாரு. சிதறி போனா, அந்த தப்புகள் நடந்தா அந்த இடத்துல பெல்ட்டால அடி வாங்கியே சாகணும். ரத்தமும் சதையும் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருக்கிறார். இவருக்கும் நீண்ட தாடிகள் வளர்ந்து விட்டது, சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது. இந்த ஒரு சூழ்நிலை வந்து மிகவும் கொடூரமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்படின்ற பட்சத்துல ஒரு நாள் வந்து திடீர்னு வந்து மழை பெய்யுது. மழை பெஞ்ச உடனே ஹர்பாப்க்கு வந்து ஒரு சந்தோஷம். நஜீப்பால தான் எனக்கு இந்த வாழ்க்கையே, கடவுளே, அல்லாஹே அப்படின்னு சொல்லிட்டு கும்பிடுறாரு. உடனே கன்னு வந்து நஜீப் கையில கிடைக்குது. அப்படி நஜீப் கையில கிடைக்கும் போது அந்த கன் எடுத்து ஷூட் பண்ணாம வச்சுட்டு பாக்குறாரு. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, ஷூட் பண்ணிட்டோம், நம்ம எங்க போறது, நாம வரதுக்கே 5 மணி நேரம் ஆச்சு, நம்ம எந்த இடத்துக்கு தான் போறது, எப்படி போறது அந்த பாலைவனத்துல இருந்துன்ற ஒரு எண்ணம் வந்து அவருக்கு வரல. அதுவும் இல்லாம நஜீப்பை பத்தி அவருக்கு எதிராகவே நஜீப் தான் எனக்கு வாழ்க்கையே அப்படின்ற மாதிரி அவர் வேண்டினது வந்து, இதுக்காகவே இவனை மன்னிச்சு விட்டுலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து துப்பாக்கி கீழே போட்டு விட்டு போறாரு. இவங்களுக்கு சாப்பாடு என்ன, அந்த கூபூஸ் நான் சொன்னல, ரொட்டி மாதிரி நல்லா வறண்டு போயிருக்கும், அதை தண்ணியில தோச்சோ இல்ல ஆட்டோடைய பால்ல தோச்சோ தான் சாப்பிடணும். தொடக்கத்திலேயே இவர் வந்தப்பவே இவருக்கு சாப்பாடு எல்லாம் கொடுக்காம ஆட்டோடைய பாலை 2 நாள் கழிச்சு இவர் கையில குடிச்சுன்னா முடக்குன்னு குடிச்சாரு. ஆனா ஆட்டோட பால் வந்து ஒரு வாமிட் ஏற்படுத்துற ஒரு மயக்க நிலையை ஏற்படுத்தும். அதாவது ஒரு மந்தமா இருக்கும், குடிக்கவே ஒரு மாதிரியா இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல இவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த கூபூஸ் வந்து அந்த ஆட்டோடைய பால்ல தோச்சு தான் சாப்பிடணும். இவங்களுக்கு சாப்பாடு என்னன்னு பார்த்தோம்னா, அந்த ஹர்பாப்புக்கும் வந்து டெய்லி பாலை கறந்து குடிக்கணும். அந்த ஹர்பாப்பும் அந்த உடன் இருந்த அழுக்கு நிறைந்த நபரும், அதுக்கப்புறமா யாருக்கு, நஜீப்க்கும் சேம், இது எல்லாருக்குமே ஒரே உணவு தான். அந்த ஆட்டு பால் கறந்து குடிக்கிறது தான் இங்க வந்து ஒரு தொழிலா வச்சுட்டு இருக்காங்க. இதுல வந்து குட்டிங்க தனியா, ஆம்பளை ஆடு தனியா, பொம்பளை ஆடு தனியா, செம்மறி ஆடு, இந்த மாதிரி வெள்ளாடு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆடுகள், அதுக்கப்புறமா ஒட்டகம், இந்த மாதிரி தனி பிரிவா வச்சிருக்கிறாங்க. இப்படி வச்சிருக்கிற பட்சத்துல எந்த ஒரு ஆட்டுக்குடைய கன்றுக்குட்டி, அதாவது என்ன ஒரு ஆடு வந்து குட்டி போடும், அந்த குட்டியை வந்து பால் குடிப்பிட்டு விடக்கூடாதான். அப்படி விட்டா செம்ம அடிப்பாராம் ஹர்பாப். அப்படிதான் வந்துட்டு இவர் ஒரு முறை என்ன பண்ணிருக்காரு, ஆட்டை வந்து வெளியில கூட்டிட்டு போன பட்சத்துல ஒரு ஆடு வந்து பிரெக்னெண்டா இருந்திருக்கு. இவருக்கு அந்த கத்தலை வச்சு இவர் வந்து உணர்ந்திருக்கிறாரு, ஓகே இது வந்து ரொம்ப பிரெக்னெண்டா இருக்கு, ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம இந்த ஆட்டெல்லாம் சிதறி போற ஆட்டை கூட்டி கொட்டகைக்கு கூட்டிட்டு போனோமா, இல்ல இந்த ஆட்டோட பிரெக்னெண்ட்டை நம்ம பார்க்கணுமா அப்படின்ற பட்சத்துல இவருக்கு தன்னுடைய மனைவி 8 மாத கர்ப்பிணியை நம்ம விட்டு வந்தோம், அவ எப்படியா இருந்தாலும் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்திருப்பா, அந்த ஒரு ஞாபகம் வந்து நாம இந்த ஆட்டோட பிரெக்னென்ட்டியை நம்ம பார்ப்போம். பனிக்குடம் உடைந்து அந்த இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டி வந்து பெற்றெடுக்கிறார். அப்படி பெற்றெடுக்கும் பட்சத்துல அவர் அதை கையில வச்சு, தனக்கு ஆண் குழந்தை பிறந்தால் நான் தபில் என்று பெயர் வைக்கலாம் என்று இருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு உணர்ச்சிகரமோடு அதுக்கு தபில்னு சொல்லிட்டு பேர் வச்சு அதை வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அவர் கையில வச்சிருக்கிற பட்சத்திலேயே உடனே பின்னாடி வந்து ஓங்கி சுரில் அறையிறாரு அந்த ஹர்பாப், அந்த முதலாளி. அவர் அறைந்த உடனே 4 தப்பு இந்த இடத்துல பண்ணிருக்கிறாரு. ஆட்டை செதற விட்டது, இன்னொன்னு ஆட்டுக்குட்டிக்கு பிரெக்னென்ட் அதுவே பார்த்துக்கும். இயற்கையில எல்லா விலங்குமே அதனுடைய குட்டியை அதுவே ஈண்டு எடுத்துக்கும், அதுவே தொடச்சி எடுத்துக்கும். நீ பார்த்தது மிகப்பெரிய தவிர, ஆட்டை சிதறி போனதை மட்டும்தான் நீ கூட்டிட்டு வந்து கொட்டகையில விட்டுருக்கணும். கூட வந்து எந்த ஒரு கண்ணுக்குட்டிக்கு நாங்க இது வரைக்கும் பாலே கொடுத்ததில்ல, நீ இதுக்கு பாலை வேற கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடி மேல அடி, செம்ம அடி விழுகுது. ஆனா இவரு ஹர்பாப் இல்லாதப்பெல்லாம் அந்த தபில்ன்ற கன்றுக்குட்டிக்கு மட்டும் ஒரு ஆஃபர் கொடுத்துட்டே இருக்காரு. அவர் போன உடனே தன்னுடைய ஆட்டுக்குட்டிக்கு போயிட்டு நேரா போயிட்டு ஆட்டுக்கிட்ட பாலை கொடுத்து அதை குடிப்பிட்டு கூட்டிட்டு வந்து மறுபடியும் விட்டுருக்காரு. இந்த மாதிரி ஒரு கொடுமையான வாழ்க்கை
ஒவ்வொரு நாளும் நரகமாக இருந்திருக்கு. ஒரு நாள் ஆட்டை எல்லாம் மேய்ச்சலுக்கு கூட்டி போகும்போது பக்கத்துல ஹமீத் விட்டுருக்காங்களே அவனும் போயிட்டு பார்த்துட்டு இருக்கானே சொல்லிட்டு அந்த இடத்துல போறாரு. அப்படி போற பட்சத்துல ஹமீத்தை ஒரு நாள் சந்திக்கிறாரு. ரொம்ப வருஷமா கழிச்சுதான் ஹமீத்தையே பாக்குறாரு. இங்க ஒரு பையன் ஹமீத்னு இருந்தானே, அவன் இருக்கானா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே மலையாளத்துல பேசக்கூடிய அந்த நபர் இவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்ன மலையாளம் பேசுறீங்க, இங்க ஹமீத் இருக்கானா? நான் தான் ஹமீத்னு சொல்றாரு. அவனும் அடையாளம் இல்லாம போயிட்டு இருக்கான் பம்பாயில. அவரு அதாவது என்ன சொல்றது, கேரளாவிலேயே அவங்க அம்மா அவங்க அம்மா இல்ல, கூட இருக்கிற நண்பர்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நீ ஃபேரா இருக்க, நீ நடிக்கிறதுக்கு போலாமே சொல்லக்கூடிய ஒரு நபர் இங்க ஒரு அழுக்காக, ஒரு சடை பின்னிய ஒரு முடியோடு, முகம் ஃபுல்லா அழுக்கா இருக்குது, ஒரு பக்கம் ஒரே சட்டையின் மேல் அழுக்கு நிறைந்து படிந்து இருக்கிறார். ஃபேரா இருக்க, நீ சினிமாவுக்கு போலான்னு சொல்லக்கூடிய ஒரு நபராக இருந்தவர் இன்னைக்கு இப்படி ஒரு காண்றோமே அப்படின்னு சொல்லிட்டு நஜீப்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை. அவங்க அம்மா வேற இவரை தான் பார்த்துக்க சொன்னாங்கல்ல, இன்னைக்குதான் வந்து பாக்குறாரு அவரு. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்துல நாம என்னதான் பண்றது, இங்கிருந்து எப்படிதான் தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு பல நாள் எல்லாம் சகஜமா பேசுற மாதிரி தான் பேசுறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஹர்பாப் கூட பரவாயில்ல, ஹமீத்க்கு கொஞ்சம் வந்து ஏதோ என்ன சொல்றது கொஞ்சமா செய்யறாரு. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஹர்பாப் வந்து ஒரு அடிப்பட்டால் கூட அந்த அடியில காயத்துக்கு மருந்து போடுவதற்கு கூட தொடச்சிக்கோ, லைட்டா போட்டுக்கோ, இன்னொரு வேலைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய ஆள் தான். தண்ணிக்கே குளிக்க விடுறது இல்ல. அவருக்கும் அதே நிலைமை தான். அங்க இருக்கக்கூடிய பாலைவனத்துல தண்ணி ஏது, அதனால அந்த சூழ்நிலையில அவங்க வாழ்ந்து பழங்கிட்டாங்க. அவங்களுக்கும் ஆட்டின் மேல் வரும் வாசம் மனிதர்கள் மேலும் 10 வருடமாக, அந்த அர்பாப் கூட ஒரு 5 வருடமாக குளிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நஜீப் வந்து அந்த ஒரு நாவல்ல பதிவிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி போற பட்சத்துல ஒரு நாள் கரீம்னு சொல்லிட்டு ஹமீத் கூட வேலை செய்யறதுக்கு இன்னொரு நபர் வந்து அந்த இடத்துல ஒரு சவுதி அரேபியன் கண்ட்ரில சேர்ந்தவரே அங்க ஒரு வேலைக்கு வராரு. அப்படி வர பட்சத்துல அவரு வந்துட்டு நஜீப்க்கு ஒரு பக்கம் பொறாம வருது. என்னது இது, அமித்க்கு மட்டும் ஒரு கொலிகை வச்சிருக்காங்க, நம்ம கிட்ட இருக்கிற அர்பாப் இவ்வளவு கஞ்சத்தனமா இருக்கானே. ஆனா அந்த இடத்துல ஹமீத் கிட்ட கரீம் தான் தெய்வம். ஏன்னு கேக்குறீங்களா? கரீம் தான் வந்துட்டு பிளானையே கொடுத்துருக்கிறாரு, நம்ம இங்க இருந்து எப்படியா இருந்தாலும் தப்பிச்சிடலாம், எனக்கு தெரியும் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹமீது ஒரு நாள் ஆடு மேய்ச்சலுக்காக வரும்போது நஜீப் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம தப்பிக்கிறதுக்கு வழி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்கிறாரு. உடனே ஒரு நாள் என்ன நடந்திருக்குன்னா, ஹர்பாப் அதாவது நஜீப்னுடைய ஹர்பாப் வந்து என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி என்ன சொல்ற, நாங்க வந்துட்டு என்னுடைய பெரிய வீட்டு கல்யாணம், அதாவது என்னுடைய அப்பாவோ இல்ல வேற யாரோ ஒருவர் அவருடைய கல்யாணம், பெண்ணுடைய கல்யாணத்துக்கு நாங்க வெளியில போறோம், நீ வந்துட்டு கிட்டத்தட்ட எங்க திருடர்கள்லாம் வருவாங்க, நீ ஜாக்கிரதையா இதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஹர்பாப் சொல்றாரு. அப்படி சொல்ற பட்சத்துல இவருக்கு என்ன தோணுதுன்னா, இது நல்ல டைம், பக்கத்துல இருக்க அர்பாப் கூட இந்த அர்பாப்பும் 2 பேருமே வந்து இப்ப கல்யாணத்துக்கு போயிடுவாங்க, உனக்கு வரும்போது நான் பிரியாணி எடுத்துட்டு வரேன். அங்க பாருங்க, அவருக்கு பிரியாணியே மிகப்பெரிய விஷயமாக தோன்றுகிறது. அப்படி நான் பிரியாணி எடுத்துட்டு வரேன், நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இடையில வந்துட்டு இந்த ஒரு சொல்ல மறந்துட்டேன், குளிர்காலம், அதாவது பாலைவனம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இடமோ அந்த குடில கூட கிடையாது, அந்த கொட்டகையிலும் கிடையாது, வெட்ட வெளியில தான் டெய்லியுமே படுக்கணும். இதுதான் நஜீப்னுடைய நிலைமை. ஒவ்வொரு நாளும் வெட்ட வெளியில் மழை பெய்தாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, அவர் அங்கதான் தலையை விரிச்சு படுக்கணுமே தவிர அவருக்கு எந்த ஒரு மெத்தையும் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்படிதான் வந்து வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறாரு அந்த இடத்துல. அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு நாள் குளிர்காலத்துல தன்னுடைய காம உணர்வை அடக்க முடியாம அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோட செக்ஸ் வச்சிருக்கிறாரு. அப்படி என்னப்பா இப்படி சொல்ற, ஆட்டோட செக்ஸ் வச்சிருக்கிறாருன்னா, ஆமா, அந்த இடத்துல அந்த நாவல்ல அதை தப்பாவே பிரதிபலிக்கப்படல. அவருடைய எண்ணங்க, அதாவது என்ன சொல்றது, அவர் இருந்த சூழ்நிலை, அந்த ஒரு தார்மீக நியாயத்தை அந்த இடத்துல நியாயப்படுத்தி அழகா கவிஞர் வந்துட்டு எடுத்துட்டு போயிருக்கிறாரு. உண்மை அதுதான். அந்த இடத்துல அது தப்பாவே தெரிஞ்சிருக்கிறாரு. ரொம்ப இல்லை, ஒரு இயல்பான ஒரு நிலைதான் அப்படின்ற மாதிரி 3 வருஷமா ஒரு மனிதன் எந்த ஒரு காம உணர்வும் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா ஒரு என்ன சொல்றது, ஆசனவாய், அதாவது பாத்ரூம் போயிட்டோம்னா அந்த இடத்துல நம்ம இடத்துல இருந்தா தண்ணி ஊத்தி கிளீன் பண்ணுவோம். ஆனா அங்க வந்துட்டு தண்ணியை தொடக்கூடாதுன்னு ஹர்பாப்னுடைய மிகப்பெரிய ஒரு கண்டிஷனா இருந்திருக்கு. அதனால அங்க இருக்கக்கூடிய கல்களை எடுத்து அதை தொடச்சு போட்டு போயிருக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு கொடுமையான நிலை இது மட்டும்தான். அப்ப அதை பண்ணும்போதுதான் அந்த நஜீப் வந்து தன்னை ஒரு அழுக்காகவே உணர்ந்திருக்கிறார். அவ்வளவு வருஷம் கண்ணாடியில கூட தன்னுடைய முகத்தை பார்க்கல, நான் யாருன்றது அவருக்கே தெரியாது அந்த ஒரு நிலைமை. இப்படி இருக்கிற பட்சத்துல இவங்க ஒரு நாள் கிளம்பி போறாங்கடா, இந்த நாள் தானே நமக்கு சான்ஸ் சொல்லிட்டு கரீம், ஹமீத், நஜீப் அங்கிலிருந்து இடைவேளை விட்ட பிறகு, ஒரு சினிமாவில் இடைவேளை விட்ட மாதிரி அங்க இருந்துதான் தொடக்கமே ஆகுது. இங்க இருந்து நம்ம தப்பிக்கிறத தவிர வேற வழியே இல்லடான ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு கிட்டத்தட்ட 4 நாட்களாக ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி ஓடுற பட்சத்துல சடனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொட்டகை, இதே மாதிரி ஒரு கொட்டகை இரவு நேரத்துல போயிடுறாங்க.
அப்படி போயிடுற போது மிகப்பெரிய ஒரு சவால்களை சந்தித்து அங்கிருந்து நஜீப் மட்டும் தப்பிச்சிருக்கிறாரு. கரீமோ ஹமீத்தும் என்ன ஆனாங்கன்னே ஒரு கேள்விக்குறியாகி போயிருக்கு. காரணம் என்னன்னு கேக்குறீங்களா? அந்த இரவு நேரத்துல போனாங்கல்ல, திருடர்கள் வந்து விட்டாங்கன்னா அடுத்த கொட்டகையில வந்து இவங்களை ஷூட் பண்றதுக்கு கன் எடுக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து நஜீப்பை கீழே தள்ளி தப்பிக்க வைக்கிறாரு. உடனே எழுந்து பார்த்தா அந்த நபர் இல்லை. நஜீப்னுடைய வாழ்க்கையில வந்து மேஜிக்ன்றது மிகப்பெரிய ஒரு உச்சபட்சமா இருந்திருக்கு. அங்கங்கே காப்பாற்றப்பட்டு இருக்கிறார். இடையில் வந்து 4 நாட்கள் கடந்து வந்த பிறகு மீண்டும் வந்து கரீம், ஹமீத், நஜீப் தன்னுடைய பயணத்தை தொடர்கிறார்கள். அப்படி தொடரும் போது அந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, ஒரு புயல், புழுதி புயல்னு சொல்லுவோம்ல, அப்படியே பாலைவனம்லாம் வந்து மூடிக்கும். அந்த மாதிரி கரீமை வந்து முழுசா மூடி இருக்கு. அமித்தை வந்து முழுமையா மூடி இருக்கு. கரீம் வந்துட்டு என்ன பண்ணிருக்கிறாருன்னா, நஜீப்பை வந்து தலை வரைக்கும் மூடி இருக்கிற மணலை தோண்டி எடுத்து அவரை காப்பாத்தி இருக்கிறார். இப்படிதான் கரீமும் நஜீப்பும் 2 பேரும் அங்க இருந்து பயணத்தை மறுபடியும் தொடர்ந்து இருக்கிறாங்க. அதுல விஷ பாம்புகள் இருக்கும், ஆமைகள் இருக்கும். விஷ பாம்புகள், நிறைய பள்ளிகள், இந்த மாதிரி எல்லாம் நிறைய வித்தியாசமா நம்ம இடத்துல நம்ம சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி விலங்குகள், அமானுஷ்யங்கள்லாம் இருக்கும் மாதிரி அந்த பாலைவனத்துக்கு ஏற்றாற் போல் அந்த இடத்துல இருக்கும். கிட்டத்தட்ட யாருமே என்ன சொல்றது, ஆமைகள் வந்து 6 மாதம் தண்ணி இல்லாமல் கூட வாழும். அதனால் பாலைவனத்தில் ஆமைகள் அதிகம். ஒட்டகம் ஒரு 7 நாள் தண்ணி இல்லாமல் இருக்கும். அதுவும் பரவாயில்ல. இப்படி இருக்கிற பட்சத்துல மீண்டும் வந்து இந்த விலங்குகளுடைய பாதுகாப்பிலிருந்து தப்பித்து மறுபடியும் வந்து கரீமும் நஜீப்பும் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து போயிட்டே இருக்கிறாங்க. அப்படி போயிட்டே இருக்கிற பட்சத்துல என்ன நடக்குதுன்னா, உடனே ஒரு நாள் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு அல்லல், ரோட்டை வந்துட்டோம், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நஜீப்பை முன்னாடி தள்ளி விட்டு கரீமை பின்னாடி பாக்குறாரு. கரீம் பின்னாடி இல்ல, ரோட்டுக்கு போறாரு. 4 நாட்களாக லிப்ட் கேட்கிறாரு, யாருமே ஏத்தல. இவருடைய தோற்றம் அந்த மாதிரி, சடை பின்னிய முடி, அழுக்கு நிறைந்த முகம், உடல் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அழுக்குதான். அந்த சட்டையில ஒரே சட்டையை 3 வருஷமா போட்டிருக்கிறாரு. தன்னுடைய முகத்தை கூட கழுவுனது இல்ல, புழு அடிச்சு போயிருக்கு. இருந்தாலும் ஒரு லக்ஸரி கார்ல வர ஒரு நபர், சவுதி அரேபியர், அவர் என்ன பண்றாருன்னா, இவரை பாவம் பார்த்து ஏற்றுக்கிறார். உடனே கண்ணாடி ஏற்கிறாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா, இவர் மேல வர துர்நாற்றமா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இவரை வந்து இவர் வந்த உடனே அந்த களைப்புல வந்து தூங்கிட்டுறாரு. தூங்கிட்ட உடனே கொஞ்ச நேரம் சொல்ல முடியாது, ரொம்ப நேரம் டிராவல். அப்புறம் நகரத்துக்கு போறாங்க. அந்த நகரத்துக்கு குஞ்சுக்கான்னு சொல்லிட்டு ஒரு மலையாள கடை, அந்த இடத்துல போயிட்டு நஜீப் அவர்கள் மயக்கம் போட்டு விழுறாரு. அப்படி விழுற பட்சத்துல அந்த இருக்கக்கூடிய அந்த குஞ்சுக்கா முதலாளி வந்துட்டு என்ன பண்றாருன்னா, இவரை கிளீன் பண்ணி ஒரு பக்கம் முடியெல்லாம் வெட்டி ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்தி வைக்கிறாரு. அப்படி ஏத்தி வைக்கிற பட்சத்துல இவர் எழுந்து பார்த்து, என்ன நான் கண்ணாடியில பார்க்கணும்னு சொல்றாரு. அவர் முகத்தை கண்ணாடியில பார்த்த உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு. வாழ்க்கையில இது என்ன வருஷம், என்ன மாசம் அப்படின்னு கேட்கிறாரு. இது வந்து 1995பா. 1992 வந்த நபர் 1995 தன்னுடைய முகத்தை கண்ணாடியில பார்த்து சந்தோஷப்படுறாரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துக்கநிலை, இருந்தாலும் ஒரு இன்பம். இங்கிருந்து எப்படி தப்பிப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆனா குஞ்சுக்கா வந்து தன்னுடைய வேலை கவனிப்பதற்காக அவர் செல்கிறார். உடனே இதுக்கு ஒரு ஐடியா வந்து கண்டுபிடிக்கிறாரு. எப்படின்னு பார்த்தா, இவர் அரெஸ்ட் ஆனா அங்க இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் இவருக்கு விசா இல்ல, சரியான வந்து சரியான விசா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவரை மீண்டும் தன்னுடைய நாட்டுக்கே அனுப்பிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்துல இந்த மாதிரி ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குஞ்சுக்கா வந்து நினைக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்களை சரணடைய வைக்கிறாங்க. அப்படி சரணடைஞ்ச உடனே யாரு, நஜீப் மட்டும்தான் இருக்கிறாரு. அவர் சரணடைஞ்சிடறாரு. அங்க ஜெயிலுக்கு போறாரு. அங்க ஒரு கண்டிஷன் இருக்கான், இவங்களை கூட்டிட்டு வந்த அந்த ஒரு ஹர்பாப் வந்து கரெக்டா இவன் என்னுடைய அடிமைன்னு சொல்ல விட என்கிட்ட வேலை பார்க்க வந்த நபர் தான், என்கிட்ட சரியான விசா இருக்கு, இவனை கூட்டிட்டு வந்தது நான் தான் கையை காட்டி கூட்டிட்டு போனா மறுபடியும் ஒரு நரக வாழ்க்கை நஜீப்பால் வாழ முடியாது. உடனே வந்து என்ன நடக்குதுன்னா, அந்த இடத்துல அந்த அர்பாப் மீண்டும் அந்த இடத்தில் வருகிறார். அப்படி வந்து பார்த்து நஜீப் தானே என்று சொல்லிவிட்டு நஜீப்பை பார்த்து விட்டு கடந்து போகிறார். அல்லாஹ்வுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும் என்று அந்த இடத்துல நஜீப் நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா பக்கத்துல கூட ஃப்ரெண்டா 3 மாசமா இருந்த இன்னொரு நண்பரை வந்து அவருடைய அர்பாப் வந்து கூட்டிட்டு போறாரு. ஐயோ என் வாழ்க்கை போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரும் அங்கிருந்து போனார். ஆனா நஜீப்பை மட்டும் அவருடைய அர்பாப் விட்டுட்டு போனார். காரணம் என்ன தெரியுமா? அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. வார்டன் கிட்ட போயிட்டு அந்த அர்பாப் சொல்லியிருக்கிறாரு, இவன் என்னுடைய விசால வந்திருந்தவனா இருந்தா இவனை கண்டிப்பா விட்டுருக்க மாட்டேன், தூக்கிட்டு போய் மறுபடியும் அடிமை வாழ வச்சிருப்பேன். நல்ல வேலை அவன் தப்பித்து விட்டான். இவன் என்னுடைய விஷால வரல. அன்னைக்கு நஜீப் ஃபிளைட்ல என்னன்னாருல, 1/2 hour லேட்டா போனதுனால என்னை விட்டுட்டு போயிடுவாரோன்னு. உண்மையாகவே விட்டுட்டு தான் போயிருக்கிறாரு. இவரை வந்து அடிமையா தூக்கிட்டு போய் இவ்வளவு நாள் வச்சிருக்கிறாங்க.
அப்போ இவருக்கு ரொம்ப மனம் நொந்து போயிட்டு அந்த இடத்துல ரொம்ப வலியை அனுபவிச்சுட்டு இருக்காரு. இதெல்லாம் முடிஞ்சது. நான் இதுக்கப்புறம் அந்த நபர் மேல எந்த ஒரு கேஸும் சரி எதையும் நான் சொல்ல போறது இல்ல. என்னை வீட்டுக்கு அனுப்புனா மட்டும் போதும். இவர் மேல சரியான விசா இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் என்ன பண்ணிருக்குன்னா, நீ நம்மளுடைய நாட்டுக்கே போயிடலாம்னு சொல்லிட்டு சவுதி அரேபியன் கண்ட்ரியும் வந்து சொல்லிருச்சு, நீங்க உங்க நாட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே அந்த இடத்துல வந்து தன்னுடைய மனைவி, அவங்களுடைய அம்மாவுடைய நிலைமை வந்து தன்னுடைய பிள்ளை காணோம் என்ற எண்ணத்திலேயே அவங்க இறந்து போயிருக்கிறாங்க. அது அப்பதான் வந்து நஜீப்க்கு தெரியுது. மனைவி வந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறா. அவன் அதாவது என்ன சொல்ற, நஜீபுக்கு மிகப்பெரிய ஒரு இன்பமான நிலை அந்த இடத்துல தான் கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கிறாரு. அதாவது இந்த இடத்துல என்ன தெரிகிறது என்றால், நஜீபினுடைய பொறுமை அந்த இடத்துல பொறுமையா மீண்டு எழுந்தது. இங்கிருந்து எப்படி தப்பிக்கலாம் என்று ஒவ்வொரு நாளும் காத்திருந்ததே அவருடைய வெற்றிக்கு காரணம். ஒரு கை கால் இழந்தவனை பார்த்து கை கால் இருப்பவன் அவனுடைய வாழ்வை நினைத்து தன்னுடைய வாழ்வை மீட்டுக்கொள் அப்படின்றதான் அவங்க ஒரு உலக நியதியே அப்படிதான். இல்லாதவனிடத்தை பார்த்து இருப்பவன் கொஞ்சம் இருக்குதா, அதை வச்சு அவன் எப்படி வாழ்றான், அதை விட கொஞ்சம் நீ மேல வாழ்ந்துட்டு இருக்கன்னு நினைச்சு வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்றதா இந்த கதையோட கரு. இப்படி வந்து குடும்பத்தோட சேர்ந்துடுறாரு. இதை வந்துட்டு பென்யமின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், எழுத்தாளர், அவருக்கு வந்து 2009 வந்து சாகித்ய அகாதமி விருது வந்து கிடைச்சிருக்கு. எந்த நாவல்னு கேக்குறீங்களா? இந்த ஆடு ஜீவிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாவல். ஜீவிதம்னா என்னப்பா? வாழ்க்கை. ஆட்டுடன் வாழ்க்கை அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனோட மீனிங். ஸோ இந்த மாதிரி கேரளா அரசு வந்து ஒரு சாகித்ய அகாதமி பென்யமினுக்கு கொடுத்திருக்கு. பிளஸ்ஸி வந்து இதை வந்து நான் திரைப்படமா மாத்துவேன்னு சொல்லிட்டு அதை பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவரு தான் ஹீரோவா நடிச்சிருக்கிறாரு. நேற்றைய முன்தினம் இது ரிலீஸ் ஆயிருக்கு. மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்திருக்கு. இதுக்கு ஆஸ்கரே கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். இதற்காக பிருத்திவிராஜ் சுகுமாரன் வந்து ரொம்ப ஒரு வருத்திக்கிறார். நஜீப்புடைய அந்த பசியையும் அந்த பட்டினியையும் நான் உணர வேண்டும், அவர் பட்ட கஷ்டத்தை நான் பட வேண்டும். ஒரு 3 நாள் 4 நாட்களுக்கு சாப்பிடாமல் இருந்திருக்கிறார் பிருத்திவிராஜ் சுகுமாரன். ஒரு இயல்பான ஒரு நிலையை அவர் அந்த படம் சொல்ல முடியாது, அவர் வாழ்க்கையில நடந்ததை நான் படத்துல வந்து நிஜமா காட்டணுன்றதுக்காகவே அவர் சாப்பிடாம இருந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவருடைய மனைவி வந்து உடல் வருத்தி தன்னுடைய நடிப்புக்காக செயல்பட்டு இருக்கிறார் பிருத்திவிராஜ் சுகுமாரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவி சொல்லியிருக்காங்க. இதுல உண்மையாகவே மனைவியாக அமலாபால் நடித்திருக்கிறார். ஸோ மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸான ஒரு உத்வேகமான ஒரு படம் தான். இந்த படத்தை வாழ்வியல் அறிஞர்கள் ஏன் பார்க்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் என்றால், வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, இதை பார்த்து இந்த மாதிரி ஒரு படங்கள் நாவல்களை படித்து தங்களுடைய வாழ்க்கை எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில அடுத்தடுத்த ஸ்டெப்பை நோக்கி போங்க. தற்கொலைக்கு மட்டும் முயற்சி பண்ணாதீங்க. உடலை வருத்திக்கிட்டு தன்னையும் வருத்திக்கிட்டு உள்ள போயிடாதீங்க. பொறுமையால எல்லாத்தையும் வெல்லணும். எவ்வளவு பெரிய சூழ்நிலை வந்தாலும் அத்தனையும் தகர்த்தெறியக்கூடிய எண்ணம் இந்த ஆடு ஜீவிதம் என்ற திரைப்படமும் சரி நாவலும் சரி பார்க்கும் பொழுதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தோன்றும். ஆனால் அதில் கடைசியாக இந்த நஜீப்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு என்ன சொல்ற துக்கம். தன்னுடைய பேத்தி நிமோனியான்னு சொல்லக்கூடிய மூச்சு திணறல் ஆல்ரெடி இருந்திருக்கு. நிமோனியான்ற ஒரு பிரச்சனையினால மீண்டும் உயிரிழந்து கஷ்டத்தை வந்து இவர் பின்னாடியே துரத்திட்டே இருக்குங்க. அந்த அல்லாவுக்கும் கண் இல்லையா, கடவுளுக்கும் கண் இல்லையான்னு சொல்லிட்டு நஜீப்னுடைய மனதில் மீண்டும் ஒரு வேதனை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அன்று 3.5 வருடம் அவருடைய அந்த பிரச்சனை, இன்னைக்கு தன்னுடைய பேத்தி இறப்பு. கஷ்டம் மேல கஷ்டம். திரைப்படமும் சரி நாவலும் சரி வந்து சந்தோஷப்பட வேண்டிய நேரத்துல இன்னைக்கு அவங்களுடைய குழந்தை பேத்தி இறந்து போயிருக்கு. மிகப்பெரிய ஒரு துக்க நிலை. அவருடைய வாழ்க்கையில மேலும் மேலும் கஷ்டத்தை சந்திச்சுட்டே இருக்கிறாரு. ஆண்டவன் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும், அல்லாவும் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நபரின் வாழ்க்கையை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஒரு தொகுப்பினுடைய முழு நோக்கமே. இத பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு அதாவது என்ன சொல்றது, அடுத்தவன் பிரச்சனையை பார்த்தாவது தனக்கு கம்மின்னு நினைச்சிட்டு வாழ ஆரம்பிங்க. நன்றி, வணக்கம்.